ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டெய்லி வீடியோ போடுறோம். வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இது நம்ம மேரேஜ் சீரியஸ் தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். மேடம், வேற என்னென்னலாம் பார்க்குறீங்க? அண்ணே, அதுக்கடுத்து இந்த 2 பிள்ளைகளுக்கு தாவணி காமிங்கண்ணே. அக்கா, எனக்கு ஹாஃப் சாரினா வேணாம். இந்த மாதிரி கேம் இல்லைனா ஃபேன்ஸுக்கு தான் வேணும். என்ன இது பயண பழக்கமாக இருக்குது? கல்யாணங்கிறது ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி. அதில் இந்த கேவலும் பேண்ட் சட்டை போட்டு நிற்பியாக்கு தொலைச்சி என்னம்மா அவள் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ கேட்டுக்கிட்டு இருக்க? அது தங்கச்சி ஆசைப்படுறாளம்மா, அதான் நான் ஒன்றும் சொல்லாம இருந்துட்டேன். சரி எமிலி, நீ அக்கா சொல்கிற மாதிரி தாவணியே எடு. அம்மா, நான் தாவாணி எடுத்து பார்ப்பேன். எனக்கு அது பிடிக்கலன்னா திருப்பி ஃபேன் செட் கேம்னு தான் எடுப்பேன். இதுக்கு ஓகேன்னு கேளு அக்காட்ட. நீ என்ன சொல்கிற சரோஜா? சரி பார்ப்போம். அண்ணே, முதல்ல இந்த வளர்த்தியா கேம்னு பிடிக்கிறது இந்த பிள்ளைக்கு தாவணி காமிங்க. அத்த உடனே தாவணி பிடிக்கிற மாதிரி காமிங்கண்ணே. அதெல்லாம் சிறப்பாக காமிச்சிருவோமா? வாவ், இந்த ஹாஃப் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா. எனக்கு இந்த ஹாஃப் சாரி தான் வேணும். கட்டணும், இந்த ஹாஃப் சாரி மட்டும்தான் நான் கட்டுவேன். பாத்தியா எமிலி, பேண்ட் சட்டை தான் போடுவேன்னு சொன்னேன். இப்போ பாத்தியா, தாவாணி இந்த தாவாணி தான் வேணும்னு நிற்கிறேன். அதுதான் அக்கா சொல்கிறத கேட்கணுங்கிறது. நான் நீ சொன்னதால ஒன்றும் எடுக்கலை. எனக்கு இந்த ஹாஃப் சாரி பிடிச்சிருக்கு, அதான் எடுத்து. இவளுக்கு நம்மள்கிட்ட வரலன்னா சும்மா இருக்க முடியாது. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தாவாணி எடுவா? சரிங்க அண்ணி. இது எனக்கு நிச்சயத்துக்கு. அப்போ எனக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இப்போதைக்கு நிச்சயத்துக்கு மட்டும்தான் சேலை எடுக்கிறோம். கல்யாணத்துக்கு பொண்ணுக்கே முகூர்த்தப்பட்டி எடுக்கலை. அப்போ வரும்போது நாங்கள் உங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கோ. இப்போதைக்கு நிச்சயத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு சேர்த்து எடுத்துருக்கு. சரி, இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு ஹாஃப் சாரி போதும். கல்யாணத்தோட நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன். ஏமா, நீ கல்யாணத்தோட எத்தனை வேணா வாங்கிக்க, இப்போ கழட்டி கொடு. சரி. என்ன, என் பக்கத்தில் நிற்கிற பிள்ளைக்கு ஒரு ஹாஃப் சாரி எடுத்துருவாங்கன்னே. என் தங்கச்சிக்கு எப்படி பிடிச்சிச்சோ அதே மாதிரி இந்த பிள்ளைக்கும் பார்த்த உடனே பிடிச்சிரு. நம்ம கடையில் பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி கிடைக்கிறதுனா ஸ்பெஷல். இருங்க, 10 நிமிஷம் டக்கு டக்கு வருவாங்க. சோனி, சூப்பராக இருக்குல்ல ஹாஃப் சாரி. அண்ணி, என்ன உங்கள் சிஸ்டருக்கு மட்டும் சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே சொல்லலை அழகாக இருக்குன்னு? அது எமிலி, நீ எப்பயுமே அழகாக தானே இருப்ப, அதான் அவன் ஒன்றும் சொல்லலை. உடனே நீ வந்துடுவிய சப்போர்ட்டுக்கு. உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீ எப்பயுமே அழகாக இருக்க எமிலி, அதான் நான் ஒன்றும் சொல்லலை. உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகும். ஆனால் என் தங்கச்சிக்கு அப்படி இல்லை. ஏட்டி, நீ ஓ நாத்தனார காக்கா பிடிக்கிறதுக்கு என்ன ஏடி டம்மி பீஸ் ஆக்குற? ஐயோ, இந்த சோனி வேற. நானே இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா எதே சொல்லி தப்பிக்கலாம் பார்த்தா இவ விடமாட்டா போலையே. ராவு காலம் என் கூடையே பிறந்து என் கூடையே வளர்ந்துருக்கு. சரி, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. எங்கள் அம்மா எந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பெற்று விட்டுச்சோ. இங்கிட்டு நாத்துனா ஒரு சைடு தங்கச்சி, ஒரு சைடு புருஷனோட தங்கச்சி, இன்னொரு சைடு ஏன் தங்கச்சி. இதில் வந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேனோ இப்போயே ஆரம்பிச்சிடாளுங்களே. என்ன அண்ணி, இங்கே திரும்பி எது யோசிச்சுட்டு என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? என்ன இப்படி கரெக்டாக சொல்கிறா? அதுனா ஒன்றும் இல்லைம்மா, நீ எப்பயுமே அழகு தான். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அவளே உருட்டி விட்டுட்டு இருக்கா, அதை கேட்டு சந்தோஷப்பட வராள். இப்போ சோனி, உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. அப்போ இதே பேக் பண்ண சொல்லிடலாமா சோனி? சொல்லிடுங்க அண்ணி. அண்ணன் மொத்தமாக வில்ல போட்டு என்கிட்ட கொடுங்க. சம்மந்தி, இதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்க்க கூடாது. அதெல்லாம் நாங்கள் பார்த்து கட்டிக்குவோம். உங்கள் வேலை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு போகிறது மட்டும்தான். அது இல்லை மைனியும், நம்ம குடும்பம் 2 குடும்பம் எதாக இருந்தாலும் பாதி பாதி போட்டு பண்ணுவோமே. உங்கள் தலையில் எல்லா சிலையும் கட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அண்ணி. அப்படியே நினைக்கிறேம்மா, இது நம்ம குடும்பம். நான் ஒரு தடவை வாங்கினா நீ ஒரு தடவை வாங்கி கொடு. அதுக்கு நீ இப்படி பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது. நான் இப்பயோ இது என் குடும்பமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை மைனியோ, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு பார்த்தேன். இதெல்லாம் தேவையான செலவு தாம்மா. நீ ஏன் ஓவராக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இது நம்ம குடும்பம், நம்ம தான் எதா இருந்தாலும் எடுத்து பார்க்கணும். சரிங்க மைனியோ.
என்னடி நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன் எங்க காசு காசுன்னு நீ ஒரு பதில் கூட சொல்லாம இருக்க இதை எனக்கு நீ கொடுக்குற மரியாதையா? ஏங்க அந்த காசை என்னடி இருக்கிற? எதுக்கு செலவு பண்ண அந்த காசை சொல்லு வேகமா, எனக்கு பிபி எல்லாம் எகுறுது. நாம இப்போ உண்மைய சொன்னா இந்த மனுஷன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவானே. பேசாம அத நீங்க ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னு சொல்லிடுவோமா? ஆமா, அப்படிதான் சொல்லணும். இல்லைனா இந்த மங்கூஸ் மண்டைய நம்மளை கொத்து புரட்டா மாதிரி கொத்தி எடுத்துருவோம் பனங்கா மண்டைய. சரி, எப்பயும் போல ஒரு உருட்டி விடுவோம். ஏங்க அந்த காசை நீங்க என்கிட்ட இருந்து ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டீங்க. மறுபடியும் வந்து காசுன்னு கேட்டா நான் எங்க போறது? உங்களுக்கு என்ன மூளை கீழே குழம்பிருச்சா? இப்படி என்கிட்ட வந்து காசை கொடுன்னு கேட்குறீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? அம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மரியாதையை என் காசு கொடுத்துட்டு நான் வாங்கவே இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க என்ன என் பேச்ச மதிக்காம மறுபடியும் காசை கொடுன்னு சொல்றீங்க. உமா கட்டுக்குள்ள இருக்கேன், ஆஃபீஸ்ல 1008 பிரச்சனை, நீ காசை கொடுத்துட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருக்காத. ஏன் பார்லருக்கு போய் செலவு பண்ணிட்டியா அந்த காசை? இல்லை வேற ஏதாவது வாங்கி திண்டு தொலைஞ்சிட்டியா? சொல்லி தொலை. என்ன இந்த பனங்கா மண்டைய கரெக்டா கேக்குறா? இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்டுருந்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். See you all.